தமிழகத்தில் ஹிந்தி திணிப்பு குறித்து அவ்வப்போது எதிர்க்கட்சிகள் சார்பில் குரல்கள் எழுப்பப்பட்டு வரும் நிலையில் மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் வலைதளங்களில் ஹிந்தி மொழியில் மாற்றம் செய்யப்படுவது தொடர்ந்து வருகிறது. அந்த வகையில் தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் முதன்மை மொழி ஹிந்திக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தமிழகத்தில் எப்போதுமே போராட்டங்கள் நடத்தி வந்தாலும் அவ்வப்போது ரயில் நிலையங்கள், வங்கிகள் உள்ளிட்ட மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அலுவலகங்களில் முதன்மை மொழி ஹிந்தியாக மாற்றப்படுவது வழக்கமாகி வருகிறது. அந்த வரிசையில் தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் முதன்மை மொழி ஹிந்திக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த இணையதளத்தின் முதன்மை மொழியாக ஆங்கிலம் இருந்த நிலையில் தற்போது ஹிந்திக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முதலில் இணையதளத்தின் உள்ளே செல்லும் போது இந்தியில் இருக்கும், அதன் பிறகு தேவைப்பட்டால் ஆங்கிலத்தில் மாற்றிக்கொள்ளும் வசதியும் அமைக்கப்பட்டுள்ளது. வானிலை மையத்தின் முதன்மை மொழி ஹிந்திக்கு மாற்றப்பட்டுள்ள இந்த திடீர் நிகழ்வானது தென் மாநிலங்களில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற தென் மாநில மக்கள் வானிலை ஆய்வு மைய இணையதளத்தில் இந்தி திணிக்கப்பட்டுள்ளது கடும் எதிர்ப்பை கிளப்பியுள்ளது. ஏற்கனவே மத்திய அரசு இந்தியை திணிக்க முயற்சிப்பதாக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் அவ்வப்போது போராட்டம் மற்றும் இந்தி எழுத்துக்களை அழித்தல் உள்ளிட்ட செயல்களில் மக்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் வானிலை ஆய்வு மைய இணையதள பக்கத்தில் கொண்டு வந்து இருக்கக்கூடிய இந்த மாற்றம் மீண்டும் சர்ச்சையாக வெடித்துள்ளது. மேலும் முதன்மை மொழியாக ஹிந்தி மாற்றப்பட்டு இருப்பது இணையதளத்தை தொடர்ந்து பயன்படுத்துபவர்களுக்கு அதிர்ச்சி கொடுப்பதாக அமைந்துள்ள நிலையில் ஏற்கனவே இருந்தது போல் வானிலை ஆய்வு மைய இணையதள பக்கத்தை ஆங்கில மொழியை முதன்மை பக்கமாக கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்து வருகிறது. அதே சமயம் மண்டல வானிலை ஆய்வு மையம் உட்பட பிராந்திய வானிலை மையங்களுக்கான இணையதள பக்கமானது முன்பை போலவே ஆங்கிலமே முதன்மை மொழியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது.